ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஹாலிவுட் மூவி தாங்க பார்க்க போறோம். டைனோசர் படம் அப்படின்னாலுமே குழந்தைகள் இருந்து பெரியவங்கள வரைக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னே சொல்லலாம். அந்த வகையில ஆனே ஹாத்வே நடிச்சு இப்ப வெளியா இருக்கிற த எண்ட் ஆஃப் ஓக் ஸ்ட்ரீட் படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். படம் 1982 ஆரம்பிக்குது. ஒரு நாவல் ஆசிரியரான டெனிஸ் பிளாட் அப்படிங்கிற கேரக்டர்ல ஆனா ஹாத்வே வராங்க. அவங்களோட கணவரா கிரேட் பிளாக் வராரு. அவங்களுக்கு ஆட்ரே அப்படின்னு ஒரு பொண்ணும் பிரயான் அப்படிங்கிற ஒரு பையனும் இருக்காங்க. எல்லாருமே ஓக் வீதி அப்படிங்கிற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடு இருக்கு. அதனால ரெண்டு பேருமே விவாகரத்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுல இருக்காங்க. ஒரு நாள் டென்னிஸ் தன்னோட நாவலை சொல்லணும் அப்படிங்கறக்காக ஹில்ஸ்டீன் அப்படிங்கிற ஒருத்தரோட வீட்டுக்கு போறாங்க. அங்க நாவலை குறிச்சு ரெண்டு பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தன் வீட்டு தோட்டத்துல ஒரு மர்மமான செடி முளைச்சிருக்கு அப்படின்னு ஹில்ஸ்டீன் டென்னிஸ் கிட்ட சொல்றாங்க. அது வெறும் 2 நாள்ல திடீர்னு இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கிறதாவும் அவர் சொல்றாரு. உடனே டென்னிஸ் ஒரு நூலகத்துக்கு போய் அந்த செடி பத்தின தகவலை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த செடியோட மர்மம் 20 வருஷத்துக்கு முன்னாடி விஷயம் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் குழப்பமாகறாங்க. அடுத்த நாள் பார்க்கும்போது டென்னிஸோட பக்கத்து வீட்டு தோட்டத்துல அடையாளமே தெரியாத அளவுக்கு விலங்குகளோட கழிவுகள் இருக்கு. அது ஒரு பிரச்சனையாவும் மாறுது. அந்த நேரத்துல சூரிய பிளம்புகள் ரொம்ப அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னு வானொலியில சொல்றாங்க. இப்போ அந்த ஓக் வீதிய ஒரு பெரிய வெள்ளை ஒளியா மாறுது. இதனால நைட் ஆனதுமே மின்சாரம் இல்லாம போகுது. ரேடியோ, தொலைபேசி எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. அடுத்த நாள் டைனோசர் மாதிரியான வித்தியாசமான உயிரினங்கள் எல்லாமே மனிதர்களை கொடூரமா தாக்கிட்டு இருக்கு. அந்த டைனோசர்கள் எப்படி வந்துச்சு, அவங்க கிட்ட இருந்த டென்னிஸும் தன்னோட குடும்பமும் எப்படி தப்பிச்சாங்க, அதுதான் படத்தோட மீதி கதை. நிதானமா ஆரம்பிக்கிற திரைக்கதையை ஒரு திகிலான மொமெண்ட்ஸோட இயக்குனர் கையாண்ட விதம் ரொம்ப அருமையா இருக்கு. டைனோசர் எப்போ என்ட்ரி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்குள்ள வர மாதிரிதான் இருக்கு. ஓக் வீதியில டைனோசர் வந்த உடனே மக்கள் அதை எப்படி தாக்குது அப்படிங்கிற காட்சிகள் கொஞ்சம் அருமையாவே இருக்கு. படத்துல மைனஸ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா மைனஸும் இருக்கு. அந்த விசித்திரமான உயிரினங்கள் எல்லாமே மனிதர்களை ரொம்ப கொடூரமா வேட்டையாடிட்டு இருக்கு. அந்த சீன் எல்லாமே யதார்த்தமாவே கொண்டு போயிருக்கலாம். ஹீரோயின் குடும்பம் மட்டுமே அந்த இடத்துல சண்டை போடுற மாதிரி காட்டி இருக்கிறது கொஞ்சம் சினிமாத்தனமாவே தெரியுது. அது மட்டும் இல்லாம பாதி படத்துக்கு அப்புறம் ஹீரோயினும் அவங்க குடும்பத்தினரும் அது எப்படி கையாண்டாங்க அப்படிங்கறத கொஞ்சம் மேலோட்டமாவே சொல்லியிருக்காங்க. 2ஆம் பாதியில சுவாரஸ்யம் கொஞ்சம் கம்மியாவே இருக்கு. ஆனா ஹாத்வே படம் முழுக்கவே ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. எமோஷனல் காட்சிகளையும் சரி, காமெடியிலையும் சரி ரொம்ப அருமையா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. கணவரா நடிச்ச எவன் சிறப்பான நடிப்பா கொடுத்திருக்காருன்னே சொல்லலாம். மைசி ஸ்டெல்லா, கிறிஸ்டியன் கான்பெரி ரெண்டு பேருமே அக்கா தம்பி பாசத்தை கொண்டு வந்த விதம் ரொம்ப அருமையா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவங்க வளர்க்குற அந்த ஸ்டார் பார்க்குங்கிற ஒரு நாய் கூட ஒரு காட்சியில ரொம்ப அருமையா நடிச்சிருக்கு. டெக்னிக்கலா படம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குங்க. குறிப்பா சவுண்ட் எஃபெக்டிங் அவ்வளவு அருமையா இருக்கு. குறிப்பா அமெரிக்கால 1980 காலகட்டத்துல எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற அவங்களோட வாழ்க்கை முறையை நேர்த்தியா காட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஜானோட எடிட்டிங்கும் மைக்கிளோட பின்னணி இசை ரெண்டுமே அருமையா இருக்கு. கிளைமேக்ஸ்ல ஹீரோயின் குடும்பம் அந்த ஆபத்துல இருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னு காட்டின விதம் செம்ம ஐடியானே சொல்லலாம். ஆக மொத்தத்துல எண்ட் ஆஃப் ஓக் ஸ்ட்ரீட் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சுவாரஸ்யமான சில பிளஸ் மைனஸ்கள் இருந்தாலுமே கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அந்த சவுண்ட் எஃபெக்டோட தாராளமா இந்த படத்தை பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.